அது இத்தனை ரோடு நாங்கள் பிடிக்கிறோம்னு சொல்லிட்டோங்க. கொஞ்சம் பேர் ஆர்டர் பண்ணிடுறாங்க. அப்படிலாம் டைம் கொடுக்கலாம் பிடிக்கிறோன்னு சொல்லிட்டா அந்த வழக்கை வந்து அதை தான் சொல்றேன். அதுக்காக நான் நாங்க யாரும் இப்ப அதை மறுக்கல. ஆளை பிடிக்கிறோம்னு சொல்லிட்டோம். நீங்க கோஆபரேட் பண்ணுங்க. ரோட்ல வந்து உட்காந்து தப்பு. கேஸ் கொடுத்து 21 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, ஒரு நாளைக்கு மேலே ஆகுது. இவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல. காலையிலேருந்து நான் தான் போய் முடிச்சது. நான் முடிச்சது வந்து நான் எங்கள் அப்பா சாப்பிட்டு நான் கூடயே தான் இருக்கேன். எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சவனே. எங்கள் அப்பா சாப்பிட்டு முன்னாடி 12 மணிக்கு வீடியோ எடுத்துருக்காரு. நீ என் சாவுக்கு 3 பேர் காரணம், 70 லட்ச ரூபாய்க்கு மேலே விட்டுட்டேன். நான் பணம் எடுக்கிறப்பெல்லாம் என்ன எடுக்கூடாமல் பண்ணி 1 ரூபா கூட எனக்கு தராமல் பண்ணிட்டாரு. எல்லா காசையும் நான் விட்டுட்டேன். இருக்கிற நகை வீடு எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன வழின்னு தெரில. நான் சாவு தர வேறு வழி இல்லைன்னு எங்கள் அப்பா செத்துட்டாரு. எங்கள் அப்பா சாவு காரணமாக அந்த 3 பேரையும் பிடிச்சி தர வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நான் வரல. நாங்கள் பாடி வாங்க மாட்டோம். எங்களுக்கு அந்த 3 பேரையும் பிடிச்சி காட்டுற வரைக்கும் நாங்கள் பாடி வாங்க மாட்டோம். எங்கள் அப்பா அங்கே தான் இருப்பார். பேர் நியாயம் கிடைச்சவன். எங்கள் அப்பா செத்ததுக்கு 3 பேர் காரணமாக இருக்கிற 3 பேரையும் பிடிச்சி எப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் நீங்கள் எடுத்து எழுந்திருப்போம். அது வரைக்கும் நியாயம் கிடையாது. இங்கே தான் இருப்போம். காரணமாக அந்த 3 பேரும் பணக்காரங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.